நான் அப்பவே சொன்னேன் இந்த பிச்சைக்கார குடும்பத்தை கூட வச்சுக்காதன்னு. என் பேச்ச கொஞ்சமாவது கேட்டியா? வீட்டுக்குள்ள வச்சு இந்த நாய்க்கு சோத்தையும் போட்டு பொண்ணையும் கொடுத்தேல. இன்னைக்கு விசுவாசத்தை எப்படி காட்டியிருக்கான் பார்த்தேல? தெரியாம நடந்துருச்சு, மன்னிச்சிடுங்க. சீ வாய மூடு. மூஞ்சியும் முகரையும் பார்த்தாலே. என்னங்க மிரட்டுறீங்களா? நான் கூட இந்த வீட்டுக்காக நிறைய உழைச்சிருக்கேன். நீங்க யாருங்க பேசிட்டே இருக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் மாமா பேசிட்டோம். வெளியே போட நாய. மாமா என்னடா மாமா, நான் ஓம்பூச்சி பார்த்தேன், பொண்ணு கொடுத்தேன். உங்க அப்ப வரதராஜனுக்காக தான்டா. அவனால எனக்கு 10 பைசா பிரச்சனை கிடையாது. ஆனா ஊர் ஃபுல்லா வரதராஜன் வரதராஜன் வரதராஜன். ஊர் வாய் அடைக்கணும். அதான் என் பொண்ணு உன்னை லவ் பண்றேன்னு தெரிஞ்சு உனக்கு கட்டி கொடுத்து வீட்டோட வச்சிருக்கேன். பாருடா, வீடு ஃபுல்லா ஊஞ்சலும் பார்க்கும் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் பேர போறப்போ ஆடுவான்னு, ஆனா அதுல நீ உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்க. அந்த புள்ள வயித்துல ஒரு புழு பூச்சி அது உண்டாச்சாடா? ஆம்பளையாடா நீ எல்லாம். ஏய் வாய் மூடு. இங்க வர்றா, நீ எல்லாம் வாட்ச்மேன் வேலை இல்ல, இதுக்கு கூட லாய்க்கு இல்ல. வெளியே போடா நாயே. ஓ ஓ போறேன். நான் இந்த வீட்டுக்கோ இல்ல இந்த காரு பங்களாக்கெல்லாம் ஆசைப்படல. எல்லாம் ஐஸ்க்காக தான். ஐஸ் போல. ஏய் உள்ள போ. சரி ஐஸ் போவதே. ஐஸ் ஐஸ் பாத்தியாடா வெறுக்கி விடுறாங்க என்னைய. நாய் மாதிரி இருக்கிறடா. सर सर कार की ஐஸுக்காக தான்டா அவங்க எல்லாரையும் விட்டு வந்தேன். இப்ப என்னைய தருத்துறாங்க. வணக்கம். இந்த 50 வச்சுக்க, நான் பார்த்து வேலைக்கு வச்சு வேண்டாம். வாசித்த போலாம் போலாம். இந்தாங்க சார் 500 தேவைப்படும், வச்சுக்கோங்க. போயிட்டு வாங்க. ஐஸ் போறேனே, அங்க பெரிய பீச் இருக்கு, அங்க நான் போய் ஜாலியா இருக்க போறேனே. சரி சித்தப்பா, தாத்தா சொன்ன மாதிரி நான் வளர்ந்து பெரியவனாய் உங்களை நல்லா பாத்துக்கிறேன். போலாம். வாழ்க்கை எனக்கு வேணாம்ப்பா. நான் கடல்ல விழுந்தா செத்துறேன்ப்பா. ஏய் எங்கடா ஓடுறான்? கடல் நோக்கி ஓடுறான். ஏய் சாவ போறான்டா. வேண்டா புத்தி இல்ல உனக்கு? வாழ்க்கைனா அவ்வளவு சாதாரணமா போச்சா? இதுக்கா போய் கடல்ல விடுவாங்க? இன்னும் கொஞ்ச நேரம் அம்மா சொல்றத கேளுடா. குனி குனி. ஏய் கமனரா, என் நண்பன் உன்னை காப்பாத்துறதுக்காக கடலுக்குள்ள கடல் நண்டு மாதிரி 3 மணி நேரம் குச்சி நிக்கிறான். கரை ஓதிங்க பின்னால தானே அந்த ஒரு வார்த்தை கூப்பிட்டுக்கலாம்ல. இவனுக்கு ஒழுங்கா சாவு கூட தெரியல, வேஸ்ட். டேய் கடல் தண்ணில குச்சதுக்கு உன் கண்ணுல இருந்து வர தண்ணில குச்சிருந்தா நான் நேரம் செத்துருப்படா. நைட்ல இருந்து அடுத்தது எல்லாரும் ஏமாத்தி நிக்கிறான். என்னடா சாவு கிவின்னு பேசிட்டு இருக்க? அவனே நொந்து போயிருக்கான். ஏய் எதுக்குடா அழுவுற? அதான் எனக்கு ஒன்றும் ஆகலையே. நான் உனக்காக அழுறா. அப்புறம் அம்மா நம்ம மனோஜ் மேல கைய வச்சப்பவே அவனெல்லாம் ஏதாச்சும் செஞ்சிருக்கணும்னு எனக்கெல்லாம் மனசு ஆறவே மாட்டேங்குது. உடம்பு ஃபுல்லாக சுகர் இருந்தால் எப்படி ஆறும்? என்ன சாப்பிடும்போது அதை பற்றி என்ன பேசிட்டு எதுக்காம்ல
அவளை பார்த்தாலே எனக்கு வயித்தெரிச்சலா இருக்கு. நாமளே நம்ம புள்ளைய பாலுங்கணத்துல தள்ளிட்டோமேன்னு. எங்க மேட்ரு இருடா அண்ணே, அந்த இத்து போனவனை அத்து விட்டுட்டு நம்ம பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கட்டி வச்சிருவோனே. மா என்னம்மா பேசுற? ஏய், இது பெரியவங்க பேச்சு, நீ சின்ன பொண்ணு, பேசாம இரு. ஏய், பாருண்ணே, புள்ள மனசு உடைஞ்சு எப்படி சாப்பிடாம கூட போகுதுன்னு. என்னன்னே யோசிக்கிற? எப்படியும் மனோஜுக்கும் ஸ்ருதிக்கும் கல்யாணம் பண்ண போறோம். அதே மேடையில நம்ம ஐஸுக்கும் ஒரு மாப்பிள்ளைய பார்த்து 2 கல்யாணத்தையும் ஒன்னா பண்ணிட்டா ஒன்னும் தப்பா இருக்காதுண்ணே. போச்சு, எல்லாம் போச்சு. என்ன முழிக்கிற? உன்னெல்லாம் லவ் பண்ண தாத்தா நானு வாழ்க்கையே போச்சு. பாத்தியாடா என் பேரனை தட்டி கேட்க ஒருத்தி வந்துட்டா பாரு. தட்டி கேட்குற மாதிரி இல்லை, அசிங்கசியமா கேட்குற மாதிரி இது. நீங்க ஜாலியா உட்கார்ந்து அங்க போய் பார்க்கலாம். டன். உன்னெல்லாம் ஒரு ஆளுன்னு என்ன பண்ணலான்னு கேட்க வந்த பாரு. என்ன சொல்லணும்? சும்மா ரெடி நல்லா அப்படி கேளுமா. இப்படி கேட்க ஆள் இல்லாம தான் இவன் இப்படி ஆயிட்டான். நீ கேளுமா. சும்மா இருக்க மாட்டே நீ. நான் சும்மா இருக்கணும்னா எனக்கு பபிள் கம் கொடு. அது ஏண்டி இவ்வளவு கிட்ட வந்து கேக்குற? பபுல்கம் தானே. கதிரே, மச்சான் சொல்லு மச்சான். பப்ளிகாம் வேணுமாண்டா? வாங்கிட்டு வாடா. எனக்கு அந்த பபிள் கம் வேணாம், இந்த பபிள் கம் தான் வேணும். அந்த காலத்துல பபுள் கம் எல்லாம் கிடையாது. அப்ப வெக்கோல போட்டு மென்னிந்தியா தாத்தா? அங்க பாரு. பாண்டியா, என்னங்கய்யா? என் பேரை லவ் பண்ற பொண்ணு பாத்தியா? பாரு பாரு பாரு. அட பாவீங்களா, சீரியல் பார்க்க வேண்டிய வயசுல சில்மிசத்தை பார்த்து நிக்கிறீங்களா? விக்கல் தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டா. உங்களுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் பண்ணா சரியாயிடும். குழந்தையாவே வளர்த்துட்டேன். ஆனா பொண்ணை வேற மாதிரி வளர்த்துக்கிறானுங்களே. கட்டு. இவன் எங்கடா சிவப்பூஜையில கரடி மாதிரி? அவனாவது வரட்டுமே. தடுத்து விட்டுரு சித்தப்பா. இப்ப என்ன ஐஷு அதானே? முருகன் அண்ணா இப்பெல்லாம் அவன் மாமாவை மீறி எதுவும் பண்ண மாட்டான். இந்த மாதிரி இருந்தா வேலைக்கே ஆகாது. அங்க நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. முதல்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அவளை கெத்தா வந்து கூட்டு போங்க. உங்ககிட்ட எல்லாம் சொன்ன பாரு, என்ன சொல்லணும்? பார்த்துட்டேன்டா. நானும் பண்ணலடா. அவதான் அவதான்டா. ஐயோ, லிப்லாக்கெல்லாம் அடிச்சுக்கிறேன். ஏய், ஒன்னு ஒளி இல்லைன்னா போ. நான் ஒளிஞ்சு போறேன். என்ன வேணும் உனக்கு? இப்ப வா, மாடிக்கு போலாம். வா வா. எங்க மாடிக்கா வரமாட்டோம்.